இசலோன் பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? வீட்டில் பிரியாணி ஆக்கியிருப்பீங்களா? எல்லாத்தையும் அந்த கடுகில் கொஞ்சம் போடுப்பா. அந்த அந்த பட்டையா, அந்த பட்டையில் கொஞ்சம் போடு. அது என்ன முந்திரி கொட்டையா, அதில் கொஞ்சம் போடு. இப்படி எல்லாத்தையும் போட்டால் பிரியாணி வந்துடுமா? சொல்லுங்கள். இல்லை, என்ன பிரியாணியே செய்யாத மாதிரி பார்க்குறீங்க? வராது. வரும், ஆனால் வேறு மாதிரி வரும். அப்போது ஒரு சாதாரண ஒரு உணவு சமைக்கிறதுக்கு, ஒரு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குதா இல்லைங்களா? இல்லை, உங்கள் தளத்துலேருந்தே நான் பேசுகிறேன். இல்லை ஃபாதர், இப்போல்லாம் சமையல் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிறாரு, எனக்கு அது வர மாட்டேங்குது. வீட்டில் வீட்டுக்காரர் சமைக்க சொல்கிறவங்களாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நிறைய பேர் இதில் இறங்கிட்டீங்க. பாவம் தேவ பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு உணவோ அல்லது ஒரு காரியமோ நீ செய்யும் பொழுது அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குதுல்ல. அப்போ ஆத்துமா சார்ந்த காரியம், கடவுள் காரியம் அப்படின்னாலே அது என்ன காரியம்? ஆத்துமா சார்ந்த காரியம். அப்போ அது வரைமுறை இல்லாமல் இருக்க முடியுமா? கண்டதையும் உள்ளே போட்டு கடவுள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னா உன் சட்டியே அட்ஜஸ்ட் பண்ணாதே. அதனால தான் ஆண்டவர் சரியானதை செய்கிறது. இதுதான் உப்புன்னு அடையாளம். நீங்கள் உப்புன்னொன்னே நினச்சிக்க கூடாது. இந்து உப்பு சொல்கிறாங்களா, இல்லை என்ன உப்பு சொல்கிறாங்க? என்ன உப்பு போட்டு சாப்பிட்ணும்? ஆண்டவர் உப்பு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இங்கே டாக்டர்கிட்ட போனால் உப்பு உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இது அர்த்தத்தை போய் அதோடு சேர்த்து வச்சு பார்க்கக்கூடாது. உப்பு நல்லது, அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். வாயில் வச்சா சுருக்குன்னு செய்யணும். உன் வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் நீ. அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிய வாழ்க்கை வாழணும்.